Hi friends, எல்லாருக்கும் வணக்கம் and welcome back to our channel and this video only for Kerala state, no betting, no gambling. 14/8/2025 வியாழக்கிழமை காருண்யா ப்ளஸ் கம்பெனியோட இந்த மாதத்தோட செகண்ட் வீக் ஒரு சிறந்த டிஸ்கவுண்ட் பார்த்துடலாம். லாஸ்ட் மந்த்து செகண்ட் வீக் ரிசல்ட் பார்த்திங்கன்னா வந்துட்டு நமக்கு வந்து 766 வந்திருக்கு அண்ட் போன வாரம் ரிசல்ட் வந்துட்டு 922 வந்திருக்கு. இன்றைக்கி நமக்கு புதன்கிழமை தனலட்சுமி கம்பெனியோட ரிசல்ட் பார்த்திங்கன்னா நமக்கு 900 வந்திருக்கு. இப்போது போன மாதம் நமக்கு வந்த ரூட்டு அண்ட் போன வாரம் வந்த ரூட்டு அண்ட் இன்றைக்கி எப்படி வந்திருக்குன்றத எல்லாத்தையும் மேட்ச் பண்ணிவிட்டு நம்மளோட ரெகுலரான கால்குலேஷனை மார்க் பண்ணிடுவோம். ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். மார்க் பண்ணிவிட்டு முதல்ல லாஸ்ட்டு மந்த்து இதே வாரம் வியாழக்கிழமை காருண்யா ப்ளஸ் கம்பெனியோட ரிசல்ட்டு 766. ஓகே, ஃபஸ்ட்டு போன மாதம் இதே செகண்ட் வீக் ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா 766 வியாழக்கிழமை. அண்ட் அதுக்கடுத்த வாரம் 696, கண்டினியூஷன் 455, நெக்ஸ்ட் வீக்கு 597, லாஸ்ட் வீக்கு 922 அண்ட் இன்றைக்கி ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா 900 வந்துருக்கு. ஓகே, இல்லை எப்போதும் நமக்கு லாஸ்ட் மந்த்து 2வது வாரம் வந்தால் மெயின் ரூட் படி தான் நம்ம வீடியோ ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும். அப்படி தான் நான் ஃபாலோ பண்ணி போவேன். ஏன்னா அந்த ரூட்டு தான் அதிகபட்சம் ஃபாலோ ஆகும். போன மாதம் 2வது வாரம் எப்படி வந்ததோ அந்த ரூட்டோ அல்லது 3வது வாரம் வந்த ரூட்டோ தான் ஃபாலோ ஆகும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் பொறுமையாக பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு கிளியராக புரியும். நம்ம கொடுக்குற நம்பர்ஸ்லாம் வின்னிங்கும் நிறையா நம்ம சேனலில் கொடுத்துருக்கோம். அண்ட் மிஸ் ஆனால் கூட மைன்யூட்டாக ஒரு நம்பர் அப்படின்ற மாதிரி +1 -1 தான் போகும். ஓகே, ஃபஸ்ட்டு போன மாதம் 766 வந்த ரூட்டில் முதல்ல மார்க் பண்ணிடுவோம். 766க்கு ஒரு நாள் முன்னாடி புதன்கிழமை ரிசல்ட் 124. உங்களுக்கு இங்கே பார்க்கும்போது தெரியும், ப்ளூ கலரில் மார்க் பண்ணியிருக்கலாம் 124. அதோட க்ளூ நம்பரோட பிசிலேருந்து தான் மெயினாக நம்ம எடுப்போம். டோட்டலாகவே 235க்கும் கண்டினியூஷன் எடுக்கலாம், அல்லது 35க்கு எடுத்து கூட 2வை மேட்ச் பண்ணி நான் உங்களுக்கு கொடுக்குறேன் பாருங்கள். 35க்கு அடுத்து 46 கண்டினியூஷன் இல்லையா, 46க்கு அடுத்து 46ல் 6 மட்டும் ஸ்டாப் ஆகிடுது, 56ன்னு முடியணும். ஆனால் +1 ஆகி 66ன்னு முடியுது. இப்போ இங்கே நமக்கு 66 ஏதாவது ஒரு போர்டு பவர் ஆகணும். ரெகுலராக அப்படி தான் ஆகும். 61 அல்லது 16ன்னு வரணும். ஆனால் போன மாதம் டேரெக்டாக 66 வந்துடுச்சு. இங்கே இந்த 2 நமக்கு பவரில் 7ன்னு வந்துச்சு ஏ போர்டில் 766. இப்போ நம்ம 235க்கே கண்டினியூஷன் எடுத்தோம்னா 246, 256ன்னு முடியாமல் 266ன்னு முடியுது. இப்போ இது உங்களுக்கு கிளியராக புரியும்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த ரூட்டில் ஃபஸ்ட்டு நமக்கு இன்றைக்கி புதன்கிழமை 900 ரிசல்ட்டு. க்ளூ நம்பரோட பிசி 11. ஓகே, 3 டிஜிட்டாக எடுத்தால் கன்ஃபியூஸ் ஆகும் தான் நான் முதல்ல பிசியில் மட்டும் எடுத்து அடுத்து ஏ போர்டு மேட்ச் பண்ணி தராது. ஓகே, இப்போது 511க்கு நமக்கு 11லேருந்து கால்குலேஷன். 11க்கு அடுத்து 22. அப்போ 2 இங்கே ஸ்டாப் ஆகிடுது. 22க்கு அடுத்து 32 முடியணும். ஆனால் போன மாதம் ரூட்டு படி முடிஞ்சால் 32 இல்லாமல் 42ன்னு போய் இது கம்ப்ளீட் ஆகணும். இப்போ 42ன்னு கம்ப்ளீட் ஆகும்போது போன மாதம் ரூட்டே நம்ம எடுத்துப்போம். டேரெக்டாக 42 பவர் ஆச்சுன்னா 92 அல்லது 47, இது 2 நம்பரும் வரணும். உங்கள் கெஸ்ஸிங்கில் மேட்ச் பண்ணுங்கள். நான் போன மாதம் ரூட்லேயே மேட்ச் பண்ணி தரேன். 42 இங்கே ஏ போர்டு 5. இப்போ 5க்கு லாஸ்ட் மந்த் ரூட் இப்படி போச்சுன்னா பவரெல்லாம் 042ன்னு வரணும். ஓகே, கிளியராக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பொறுமையாக பார்த்தீங்கன்னா தான் கிளியராக புரியும். ஓகே, கன்ஃபியூஷன் இல்லாமல். அண்ட் போன வாரம் இப்போது லாஸ்ட் மந்த்து பார்த்துட்டோம். லாஸ்ட் வீக் புதன்கிழமை 735, வியாழக்கிழமை 922. 735லேருந்து 922க்கு எப்படி மேட்ச் பண்ணுறதுன்னு பார்த்துருவோம். எப்படி மேட்ச் பண்ணுறதுன்னு கூட இல்லை, எப்படி ஃபாலோ ஆகி வந்திருக்குன்றதான் சொல்கிறோம். அந்த ரூட்டில் நம்ம ஃபாலோ பண்ணும்போது ஒன்று அதே ரூட் ஃபாலோ ஆச்சுன்னா வின்னிங் கிடைக்கும், கொஞ்சம் மிஸ் மேட்ச் ஆச்சுன்னா தான் மிஸ் ஆகும். ஓகே, இப்போ 735லேருந்து க்ளூ நம்பர் புதன்கிழமையோட ரிசல்ட்டோட க்ளூ நம்பரோட பிசி 41. இங்கேயும் 41க்கு 52 அல்லது 62 ஸ்டாப் ஆகுது, 62ன்னு முடியணும். ஆனால் +1 ஆகி 62ன்னு முடியாமல்
72 முடியுது. ஆனால் இங்கே அதே ரூட்டு தான் ஃபாலோ ஆகிருக்கு. இங்கே வந்து நமக்கு 72ன்றது பவர் ஆகுது. 72 டேரெக்டாக வரல, ஒன்று 22ஆவோ அல்லது 77ஆவோ வரணும். ஆனால் 22 நமக்கு போன வாரம் வந்துச்சு. ரிசல்ட் வந்து 922. இங்கே ஏ போர்டு வந்து க்ளூ நம்பரில் 3 இருக்குது. பவர் பண்ணால் 8ன்னு வரும். நான் 822 வரல, +1 ஆகி 922ன்னு நமக்கு 3க்கு அடுத்து 4 922ன்னு வந்துருக்கு. இப்போ இந்த ரூட்டில் ஃபாலோ பண்ணாலும் 11க்கு அடுத்து 22, 22க்கு அடுத்து நமக்கு லாஸ்ட் வீக் ரூட்டு இப்படி வச்சா 41 52 வாழாச்சு. 22க்கு அடுத்து 32, இங்கேயும் அதே வந்து 32 முடியாமல் 42 தான் முடியுது. ஆனால் லாஸ்ட் வீக் ரூட்டு படி வந்ததுன்னா பவர் ஆகிடுது ஏதோ ஒரு நம்பர். அப்போது அந்த ரூட்டு படி நம்ம 42க்கு ஏதாவது ஒரு போர்டு பவர் ஆகிடும். அப்போது 42க்கு 47ஓ 92ஓ வரணும். இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா 5 டேரெக்டாக பவர் ஆச்சுன்னா 0, +1 ஆச்சுன்னா 1. போன வாரம் ரூட் படி ஆச்சுன்னா 147 ஆர் 192 வரணும். ஓகே, இது லாஸ்ட்டு போன வாரம் கார்னியா ப்ளஸ் கம்பெனியோட ரூட்டு. இது வந்து போன மாதம் இதே வாரத்தோட ரூட்டு. ஓகே, நான் அதுக்கடுத்து இன்றைக்கி வந்த மெத்தடு. இன்றைக்கி நமக்கு நேற்று ரிசல்ட்டு 367லேருந்து இன்றைக்கி எப்படி வந்திருக்கு. 367க்கு க்ளூ நம்பரோட பிசி 423. 23க்கு அடுத்து 34, 34க்கு அடுத்து 45ன்னு இது வந்து க்ளோஸ் ஆகணும். ஆனால் வந்து இங்கேயும் +1 ஆகி 55ன்னு க்ளோஸ் ஆகுது. 55க்கு நமக்கு டேரெக்டாக ஒன்று 50 05 வரணும். ஆனால் வந்து 2 போர்டும் பவர் ஆகி இன்றைக்கி நமக்கு வந்த ரிசல்ட் பார்த்திங்கன்னா 00 455 இருக்குது. டோட்டலாகவே வந்து எல்லாமே பவர் ஆகி 900ன்னு வந்திருக்கு. உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும். இந்த ரூட் ஃபாலோ ஆச்சுன்னா 11க்கு அடுத்து 22, அடுத்து 33. ஓகே, நேற்று வந்த ரூட் படி 23, 34, 45 இல்லாமல் 55 இல்லையா. அப்போது 11க்கு அடுத்து 22, 33 இல்லாமல் 43 முடியணும். இப்போ 43 முடியும் போது 43 டேரெக்டாகவும் வரலாம், அல்லது 48, 93ன்னு 3 செட்டு வரலாம். ஏன்னா 98 நமக்கு இந்த ஒரு 10 நாளுக்கு முன்னாடி 9998ன்னு வந்ததுனால நம்ம மேட்ச் பண்ணுறோம். இதுக்கு வந்து 343 இருக்கிறதுனால 8 எல்லா போர்டுக்கும் ஏ போர்டாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, கிளியராக புரியுன்னு நினைக்கிறேன். எல்லாம் மேட்ச் பண்ணிட்டோம். ஃபைனலாக வந்து இன்றைக்கி வந்த ரிசல்ட் 900 வந்து நாளைக்கு இப்படி போகலாம் அப்படின்ற ஒரு மெத்தட்னு பார்த்திங்கன்னா 11, 22, 32ன்னு போய் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அல்லது 11 அடுத்து 12, 13ன்னு கம்ப்ளீட் ஆகலாம். அப்போது 32ஓ 13ஓ நமக்கு வரணும். ஓகே, இதில் பார்த்திங்கன்னா 32ன்னா ஒரு 82 அல்லது 37. 13க்கு நமக்கு டேரெக்டாக வந்து 13 அல்லது 18 வரலாம். இது என்னோடய கெஸ்ஸிங் தான். இப்போ இதுக்கு எல்லாமே வந்து நம்ம 13க்கு 2 ஏ போர்டில் 213 இருக்குது. 32 82க்கு 22 32 82க்கு அங்கேயும் 2 தான் நமக்கு மேட்ச் ஆகுது. 282 237 வரலாம். ஓகே, இவ்வளோ தான் டோட்டல் கெஸ்ஸிங். இப்போ டெக்ஸ்ட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு ஸ்ட்ராங் நம்பர்ஸை பிரித்து கொடுத்துட்றேன். ஃபஸ்ட்டு நமக்கு லாஸ்ட் மந்தோட இம்பார்ட்டண்ட்டான மெயின் ரூட்டில் நம்ம முதல்ல மேட்ச் பண்ண நம்பரு 542. அடுத்து 540 042. அடுத்து வந்து 147 192 ஒரு பேரு. அதுக்கடுத்து 843 893 848 ஒரு பேரு. ஃபைனலாக வந்து 282 237 213 அண்ட் 218. ஓகே, இது டோட்டல் கெஸ்ஸிங்கு. எல்லாமே பவர் இருக்கிறதுனால நமக்கு 2 நம்பரை தருது. இதில் வந்து பிசியில் பிரித்து கொடுக்குற நம்பர்ஸ் மட்டும் நீங்கள் லிமிட்டாக ப்ளே பண்ணணும்னு நினைக்கிறவங்க அதை பண்ணிங்கனாலே வந்து போதுமானதாக இருக்கும். பிசியில் 42
92 82 37 வந்து 18. இந்த 5 செட்லேருந்து பிசி நமக்கு வரலாம். பி போர்டை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு 4 8 எனக்கு ஸ்ட்ராங்கு, மிஸ் ஆனால் 1 வரலாம். ஓகே, டோட்டல் கெஸ்ஸிங் இவ்வளோ தான். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க. ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்கள் வீடியோ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சுதுன்னா ஒரு லைக் கொடுத்துருங்க. அண்ட் வந்துட்டு எதாவது சொல்லலாம் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்பர்ஸ் வந்து அதிகமாக இருக்கிறதுனால அதிகமாக எல்லாம் எடுத்து ப்ளே பண்ண அவசியம் இல்லை. உங்கள் கெஸ்ஸிங்கில் எது மேட்ச் ஆகுதோ அந்த நம்பர் ப்ளே பண்ணுங்கள். லிமிட்டாக ப்ளே பண்ண நினைக்கிறவங்க இந்த பிசி எடுத்து அதுக்கு மேட்ச் ஆகிற நம்பர் ப்ளே பண்ணுங்கள். லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கலாம். நாளைக்கு ஒரு சிறந்த வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.